ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூமிங் ஸ்டார். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஜகஜோதியாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அது என்ன ஃபங்க்ஷன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே லைஃப்பில் எதையோ ஒன்று தேடி ஓடிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அது எதை தேடி ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் செட்டில்டு லைஃப். கரெக்டு தானே? நம்மளை பொறுத்த வரைக்கும் வெல் செட்டில்டுனா என்ன? அழகான வீடு, காரு, சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபு, ஆரோக்கியமான வாழ்க்கை, சூப்பரான ஃபேமிலி, இதுதான் எல்லாரோட கனவாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி எங்களோட ட்ரீம் ஹவுஸுக்கு நாங்கள் வந்து நில வைக்க போகிறோம். நிலைவாசல் இன்ஸ்டலேஷன் செரிமோனி. ஆக்சுவலாக என்ன இன்றைக்கி ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலை தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக அந்த நிலைக்கு கரெக்டாக அமைஞ்சிருந்தது. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, அதில் வந்து கோல்டு காயின் வந்து நெசசரியாக இருந்தால் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் நவரத்தின கல் 9 கல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஐம்பொன், இது 3 வந்து அதுக்குள்ளே வச்சாச்சு. ஆஸ் யூஷுவலாக எல்லாருமே நில வைக்கிற மாதிரி பூ, பால் இதெல்லாம் வந்து ஊற்றிட்டு நாங்கள் வந்து சூப்பராக கிராண்டாக செம்மையாக அட்டகாசமாக மனசுக்கு நிறைவாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோங்க. இதுக்கு வந்து காட்க்கு தான் நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் உண்மையிலேயே. நெக்ஸ்ட்டு வந்து காஸ்டியூம் வந்து நானும் அவரும் சேமாக நேவி ப்ளூ கலரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 2 பேருமே நியூ ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். நிலவாசல்லாம் வச்சதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு உள்ளே வர சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் வீட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உள்ளே வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஒர்க்லாம் முடிஞ்சிடும். ஸோ இன்னும் 1 மந்த்துக்குள்ளே எங்களுடைய ட்ரீம் பேலஸை உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணிடுறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கோல்டு காயின் சொல்லியிருந்தேன்ல, அதுதான். இது வந்து இந்த நிலவாசலுக்குள்ளே நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அப்புறம் அங்கே வேலை செய்கிற லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு ஏதாவது வச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ப்ளவுஸ் பிட் மாதிரி வச்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். அது மேலே காசு வச்சு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலான்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கேசரி செய்கிறதா பாயாசம் செய்கிறதான்னு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் தீபாவளி ஸ்வீட்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்வீட்ஸ்லாம். ஸோ அதனால் பாயாசம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பாயாசம் செஞ்சாச்சு. ஸோ அந்த லேபர்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் முக்கியமானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வச்சு நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். என்னை வந்து எத்தனையோ பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. எத்தனையோ பேர் வந்து எனக்கு வேறு லெவலாக எக்ஸ்ட்ராடினரியாக எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்குமே வந்து கடவுளுக்கு நான் வந்து இந்த டைமில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எந்த வீட்லேயுமே வந்து இவ்வளோ தூரம் எங்களை வந்து கவனிக்கலை. ஸோ நீங்கள் எங்களை வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து மனசு சந்தோஷப்பட்டாலே நம்ம நிச்சயமாக நல்லாயிருப்போம். நம்மளுக்காக அவங்க உழைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் சந்தோஷப்பட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.